ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஒரு ஊரா போட்டாச்சு. இப்போ நம்ம ரோஸ் பின்னுறோம். ரோஸ் பின்ன போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு ஊரா அழகாக போட்டிருக்கோம் பாருங்கள். இதேமாரி போட்டுக்கிட்டு நீங்கள் சுற்றிலும் இதேமாரி பூரா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரோஸ் பண்ணுங்க. கரெக்டாக வரும், குளறுபடி இல்லாமல் வரும். இங்கே பாருங்கள். இப்போ இந்த மூணுலேயும் தான் நம்ம ரோஸ் பின்ன போகிறோம். அதுக்கு இதை பாருங்கள். இதை இடது பக்கம் வளைச்சிக்கணும். மொதல் ஒயரு இடது பக்கம், மறு ஒயரு இடது பக்கம் வளைச்சி இதில் மாட்டணும். மறு ஒயரு மூணாவது ஒயரையும் வளைச்சி இது உள்ள மாட்டுறோம். மாட்டி இப்படி பிடிச்சிக்கணும். எல்லாத்தையும் கொஞ்சம் நெருக்கமாக இழுத்துக்கங்க. இது 3 ஒயரையும் இப்படி பெரட்டி மாட்டியிருக்கிறோம். இந்த ஒயரை இந்த 3 ஒயரையும் அப்படி பெரட்டி மாட்டாமல் இங்கே பாருங்கள். இதை இப்படி இறுக்கி இப்படி கொண்டு வந்துடுங்க. இறுக்கி நீங்கள் இப்படி கொண்டு வந்தீங்கன்னாக்கா இது 3, இது 4வது ஒயரு. அதை இப்படி லேசாக மேலே இப்படி இழுத்து இதையும் பிடிச்சிக்கோங்க. 6 ஒயரு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் பின்னும் போது ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், இது 5வது ஒயர். 5வது ஒயரை இப்படி சுற்றுறோம். சுற்றி அதையும் இப்படி இறுக்கிக்கிறோம். இறுக்கிக்கிட்டு இந்த 5வது வரை இறுக்கியிருக்கோமா, அதை இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டோம்னா அது ஒருத்து பாருங்க. 5வது வயர் வந்துடுச்சா. இப்போ இது 6வது ரோஸ் வயர். இதை இந்த 5 ஒயர்லேயும் மாட்டிக்கணும். 5 ஒயர்லேயும் மாட்டி இழுத்துக்கணும். கஷ்டமாக இருக்கணும் போடாமல் இருக்காதீங்க. இது போட்டு பாருங்கள், அழகாக இருக்கும். இப்போ 1 2 3 4 5 6வது ஒயரை இழுத்து இதை பிடிச்சிருக்கோம். அதை இப்படி மேலே லேசாக லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணால் 6வது ஒயர் வந்துடுச்சு. 6 ஒயரையும் இப்படி பிடிச்சிக்கிறோம். அதான் இதை வந்துருக்கு பாருங்கள். 6 ஒயர் 1 2 3 4 5 6. இப்போ 6 ஒயர்லேயும் நம்ம மொதல் ஒயரை எடுத்து மொதல் லூப்புக்குள்ளே போடுறோம். இப்படி பிடிச்சிக்கோங்க. 2வது ஒயரு 2 லூப்புலையும், 3வது ஒயரு 3 லூப்புலையும், 3 லூப்புலையும். இப்போ இது 4வது ஒயர். 4 லூப்புலையும் மாட்டணும். 4 லூப்புலையும் மாட்டிடணும். இது 5வது வெள்ளை ஒயர். 5வதுல 5 ஒயர்லேயும் நம்ம இப்போ மாட்டுறோம். 1 2 3 4 5. இது 6வது ஒயரை 6 லூப்புலேயும் மாட்டுறோம். 4 5 5க்கு அப்புறம் 6. அதுதான் ஒரு பூ போடும்போது சிரமமாக இருக்கும். மறுபடியும் பின்ன உங்களுக்கு பழக்கமாகிடும். அது அப்படியே நம்ம இழுத்துக்க வேண்டியதான்.
இங்கே பாருங்கள், ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதேமாரி வரிசலாக நீங்கள் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். ஒரு சைடாக போட்டிங்கனாக்கா ஒரு சைடாக வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இதில் போட்டிருக்கேன்னா இன்னொரு ரோஸ் போட்டு காட்டுறேன். இன்னொரு ரோஸ் வந்து இந்த மூலையிலே போட்டு காட்டுறேன். ஏன்னா இந்த மூலையில் நான் பின்னி இருக்கிறேன், அதனால் இந்த இடத்துல நான் போட்டு காட்டுறேன். இதுவும் இப்படி கூராக வந்திருக்கா, இந்த இடத்துல வந்து நம்ம பின்னுறோம். இந்த இடத்துல பின்னுறோம். இந்த சைடு நான் எனக்கு பின்னி இருக்கிறேன், இதை பின்னிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இதில் 3 ஒயரு, இதில் 3 ஒயரு. இங்கே பாருங்கள், இந்த ஒயரை இப்படி மடிச்சுக்கணும். நீங்கள் வந்து இது 3ஐயும் இப்படி பெரட்டி மடித்து காட்டுனா நீங்கள் இப்படியே மடிச்சுக்கோங்க. இதையும் மடித்து இது உள்ளே விட்டுருங்க. நான் மடித்து காட்டுறேன்னா அப்படி மடித்தாலும் சரி, இப்படி மடித்தாலும் சரி, இப்படி மடித்து இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இதை வந்து 3வது ஒயர், 3 ஒயர்லேயும் 2 ஒயர்லேயும் மாட்டி இது உள்ள ஒன்று இந்த இடுக்கில் விட்டு இப்படி இழுத்துக்க வேண்டியதான். அப்படி போட்டாலும் போடுங்க, இப்படி போட்டாலும் போடுங்க. நம்ம 3 ஒயரில் ரோஸ் போட்டோமே, அதே மாதிரி தான் இது. கொஞ்சம் 6 ஒயரு. இது வந்து 4வது ஒயரு. ஒயர் எடுத்து இது 5வது ஒயர். 5வது ஒயர் எடுத்து இப்படி சுற்றி கொஞ்சம் இறுக்கிக்கங்க. அப்புறமா இப்படி இறுக்கிக்கணும். இறுக்கிக்கிட்டால் கொஞ்சம் நெருக்க வரும். இறுக்கிக்கிட்டு இதை பாருங்கள், இழுத்து விட்றோமா. இவ்வளோ போட்டால் ரோஸ் போட்டால் மாதிரி போடுங்க, இல்லைன்னா இதேமாரி போடுங்க. இங்கே பாருங்கள், 6வது ரோஸ் ஒயர். இறுக்கிட்டோமா. இறுக்கிட்டு இந்த இடையில விட்டு இப்படி இழுத்துக்கிட்டு இங்கே பாருங்க, இதை கொஞ்சம் மேலே தூக்கணும். லூஸ் பண்ணோம்னா 6 ஒயரு. இப்போ வந்து எப்பொழுதும் போல் இங்கே பாருங்கள், ஒயர் எடுத்து லூப்பில் 2வது வெள்ளை ஒயர், 2வது வெள்ளை ஒயர் எடுத்து 2 லூப்லையும், 3வது ரோஸ் ஒயர் இந்த 3 லூப்லையும்,
ஒயரு பரட்டிக்கிச்சினாக்கா இப்படி நல்லா பரட்டி விட்டுக்குங்க. 4வது ஒயரு 3 உள்ளுக்குள்ளேயும் விட்டு இது 4வது ரோஸ் ஒயரு. இது 5வது வெள்ளை ஒயர். ஒன்று 2 3 3 4 5. இது வந்து 6வது ரோஸ் ஒயர். 6 1 2 3 4 5 6. அதான் ரோஸ் வந்துட்டு இதை வந்து நம்ம ஒன்றா சேர்த்துக்கணும். இழுத்து விட்டு இந்தமாரி ரோஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இரு கலர் ரோஸு இப்போ 2 விதமாக நான் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். அதேமாரி போடுங்க. இப்போ வந்து இதேமாரி போட்டுக்கிட்டு நீராக அந்த ஒரு சைடாகவே போட்டுக்கிட்டு வாங்க. கடைசி ஓரத்துலேருந்து இப்படி பின்னிக்கோங்க. கூறாக இப்படி பின்னிக்கிட்டு பின்னிருக்கேன் பாருங்கள். பின்னிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடாக போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். கூட ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள். இதேமாரி பின்னிக்கிட்டு இந்த சைடு இதோ போட்டிருக்கேன்னா இந்த சைட்லேருந்து நேராக பின்னிட்டு வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கூட பூவாக இரு கலர் ரோஸு. இதேமாரி என்கிட்ட வந்து பட்டு ரோஜா இருக்குது. அதனால் இதுமாரி பட்டு ரோஜாவாக போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு போட்டிருக்கேன். இரு கலர் பட்டு ரோஜா நல்லா இருக்குன்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து இதில் டீப்பு வச்சு போடலான்னு இருக்கிறேன். சின்ன டீப்பு வச்சு இது நான் 9க்கும் இதில் போட்டு இந்த ரோஸ் போடலான்னு இருக்கிறேன். இங்கே பாருங்கள். அதுக்கு வந்து நான் 18 தான் போட போகிறேன். 18னா இதோட வரும். இதோட 2 இது வரும். இதோட வரும் 18. 1 2 3 5 6 7 8 10 14 15 16 17 18 இதோட வரும். 18 தான் நான் போட போகிறேன். அப்போ போடும்போது வேணால் நான் வந்து எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இந்த ரோஸ் கூட பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். எல்லோரும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் அந்த வீடியோ நான் போடுறேன். இது கூட முடித்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்படி தான் வரும். கூட எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் வந்து வாய் வந்து கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரியும் கொஞ்சம் வந்து ஒடுக்கின மாதிரி வந்திருக்கு. அதுக்காக நான் வந்து
குமுள் இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். குமுள் இப்படி வச்சுருக்கிறேன். இந்த 5 குமுள் தான் உட்காருது. இந்த இடையில உள்ள 2 குமுள் உட்காரல. அது வெயிட்டு வைக்க வைக்க உட்காந்துரும். அதுக்காக நான் வந்து குமுள் வந்து ஓரத்தில் வச்சுருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கூட. இது வந்து எல்லாம் சொருவிட்டேன். உங்களுக்காக இப்போ நான் சொருவுறதுக்காக 2 வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, எப்பொழுதும் சொருவுற மாதிரி தான். இந்த இந்த இதை வந்து இப்படி வளைச்சி இந்த இதில் போட்டுருணும். இந்த ரோஸ் உள்ளே விட்டுறணும். ரோஸ் உள்ளே விட்டு இதில் விடணும். நீங்கள் வந்து கடைசியாக முடிக்கும் போது வந்து இந்த வந்து நார்மல் நாட்டில் சொருவி முடிங்க. இதில் ரோஸில் சொருவி விட்டுருந்தீங்கனாக்கா அது கொஞ்சம் கலண்டுபடி வர மாதிரி இருக்கும். அதனால் நார்மல் நாட்டிலேயே கடைசியாக சொருவி விட்டுருங்க. நார்மல் நாட்டில் சொருவினீங்கன்னா கலராது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாரி டிசைன்லேயே இன்னொன்று போடுறேன். அது கொஞ்சம் டீப்பு வச்சு போடுற மாதிரி இருக்கும். அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள். கமெண்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதாங்க, இதோடு முடிச்சிருக்கேன். நார்மல் நாட்டு அதோடு முடிச்சிருக்கிறேன். அதேமாரி தான் இந்த ஒயரையும் சொருவணும்.